For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். 2050ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 1/5 60 வயதானவர்களாக இருப்பார்கள். இந்த சூழலில் முதியவர்களை இந்திய பொருளாதாரத்தில் எவ்வாறு தீவிர பங்கேற்பாளர்களாக மாற்ற முடியும் என்பதை பற்றி விவாதிக்கவும். மிகவும் தீர்க்கதரிசனமான கேள்வி. 2050இல் இந்தியா ஒரு இளம் நாடு, யங் நேஷன் என்ற நிலையிலிருந்து முதுமையடையும் சமூகம், ஏஜிங் சொசைட்டி என்ற நிலைக்கு மாறும். ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி 2050இல் முதியவர்களின் எண்ணிக்கை சுமார் 32 கோடியை தொடும். முதியவர்களை வெறும் ஓய்வூதியம் பெறுபவர்களாக அல்லது சார்ந்து வாழ்பவர்களாக டிபெண்டன்ட்ஸ் மட்டும் பார்க்காமல் அவர்களை பொருளாதாரத்தின் மதிப்புமிக்க சொத்தாக ஆசெட்ஸ் மாற்றுவதே வெள்ளிப் பொருளாதாரம், சில்வர் எக்கானமி ஆகும். முதியவர்களை தீவிர பொருளாதார பங்கேற்பாளர்களாக மாற்ற 5 முக்கிய வியூகங்களை இந்தியா கையாள வேண்டும். ஓய்வுக்கால வயதை மறுபரிசீலனை செய்தல். ரீவிசிட்டிங் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 70 வயதை தாண்டிவிட்டது. ஆனால் ஓய்வு பெறும் வயது இன்னும் 58 முதல் 60 வரை ஆகவே உள்ளது. மாற்றம். ஓய்வு பெறும் வயதை படிப்படியாக 65 அல்லது அதற்கும் மேலாக உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கலாம். படிப்படியான ஓய்வு. ஃபேஸ்ட் ரிட்டையர்மெண்ட். திடீரென்று வேலையை விட்டு நிற்காமல் வேலை நேரத்தை குறைத்து கொண்டு பார்ட் டைம் அனுபவத்தை பகிரும் வகையில் அவர்களை பயன்படுத்தலாம். 2ஆம் இன்னிங்ஸ். திறன் மேம்பாடு மற்றும் மறுபயிற்சி. ரீஸ்கில்லிங். செகண்ட் கரியர். முதியவர்களின் அனுபவம் அவர்களுக்கு உண்டு, ஆனால் நவீன தொழில்நுட்ப அறிவு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கலாம். டிஜிட்டல் எழுத்தறிவு. முதியர்களுக்கு ஸ்மார்ட் போன், இணைய வங்கி மற்றும் ஆன்லைன் கருவிகளை பயன்படுத்த பயிற்சி அளிப்பதன் மூலம் அவர்களை நவீன பொருளாதாரத்துடன் இணைக்க முடியும். PMKVY சிறப்பு பிரிவுகள். பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனாவில் முதியர்களுக்கென தனிப்பிரிவுகளை தொடங்கி அவர்களுக்கு ஏற்ற மென்மையான திறன்களை சாஃப்ட் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். கிக். பொருளாதாரம் மற்றும் ஆலோசனை. கிக் எக்கானமி கன்சல்டன்சி. உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படாத ஆனால் அறிவு சார்ந்த பணிகளில் முதியவர்கள் சிறந்தவர்கள். ஆலோசகர்கள். கன்சல்டன்ட்ஸ். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பொறியாளர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகளை ஆலோசகர்களாக மற்றும் மென்டார் களாக மென்டர்ஸ் பயன்படுத்தலாம். வீட்டிலிருந்தே வேலை. ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆன்லைன் டியூஷன், மொழிபெயர்ப்பு, தரவு சரிபார்ப்பு, டேட்டா வெரிஃபிகேஷன் போன்ற பணிகளை அவர்கள் வீட்டிலிருந்தே செய்யலாம். இதற்கு தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டும். முதியோர் தொழில்முனைவு. சீனியர் ஆண்டர்பிரினியோர்ஷிப். இளைஞர்களைப் போலவே முதியவர்களும் தொழில் தொடங்கலாம். சில்வர் ஸ்டார்ட் அப். சில்வர் ஸ்டார்ட் அப்ஸ் முதியவர்கள் தொடங்கும் சிறு தொழில்களுக்கு ஏகா வீட்டு உணவு தயாரிப்பு, கைவினைப் பொருட்கள். வங்கிகள் குறைந்த வட்டியில் கடன் வழங்க வேண்டும். முதலீட்டாளர்கள் தங்கள் ஓய்வூதிய பணத்தை பென்ஷன் ஃபண்ட், பங்குச்சந்தை அல்லது ஸ்டார்ட் அப்களில் முதலீடு செய்வதன் மூலம் அவர்கள் பொருளாதாரச் சுழற்சியில் பங்கு பெறலாம். முதியோர் பராமரிப்பு. பொருளாதாரம். கேர் எக்கானமி. முதியவர்களை பராமரிப்பது ஒரு தனி பொருளாதாரமாக உருவெடுத்து வருகிறது. சேவை வழங்குநர்கள். உடல்நலம் நல்ல நிலையில் உள்ள முதியவர்கள் தங்களை விட வயதான அல்லது நோய்வாய்ப்பட்ட முதியவர்களை பராமரிக்கும் கேர் கிவர்ஸ் பணியில் ஈடுபடலாம். சமூகச் சேவை. அங்கன்வாடிகள் அல்லது மழலையர் பள்ளிகளில் குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் பணியில் கிரஷ் மேனேஜ்மெண்ட் பாட்டிமார்களை ஈடுபடுத்தலாம். இது அவர்களுக்கு வருமானத்தையும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பையும் தரும். முடிவுரை. 2050இல் இந்தியா தனது மக்கள் தொகை ஈவுத்தொகையை டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இழக்கும்போது இந்த முதியோர் ஈவுத்தொகை லாஞ்செவிட்டி டிவிடெண்ட் தான் கை கொடுக்கும். முதியவர்களை சுமை என்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு அவர்களை அனுபவச் சுரங்கம் என்று பார்க்கத் தொடங்கினால் இந்திய பொருளாதாரம் இன்னும் வலுவடையும். இதற்காக தேசிய முதியோர் கொள்கை நேஷனல் பாலிசி ஃபார் ஓல்டர் பர்சன்ஸ் காலத்திற்கேற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டும். About 1/5 of India's total population will be aged 60 by 2050.
In this context, discuss how the elderly can be transformed into active participants in the Indian economy. 2050ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 1/5 60 வயதானவர்களாக இருப்பார்கள். இந்த சூழலில் முதியவர்களை இந்திய பொருளாதாரத்தில் எவ்வாறு தீவிர பங்கேற்பாளர்களாக மாற்ற முடியும் என்பதை பற்றி விவாதிக்கவும். India's elderly population is projected to reach 347 million by 2050, presenting both challenges and opportunities for the economy. To transform the elderly into active participants, consider the following strategies. 2050ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் முதியோர் மக்கள் தொகை 347 மில்லியனை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பொருளாதாரத்திற்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் முன்வைக்கிறது. முதியவர்களை செயலில் பங்கேற்பாளர்களாக மாற்ற பின்வரும் உத்திகளை கவனியுங்கள். Senior-centric products and services. Develop industries catering to senior citizens, such as elderly-friendly housing, mobility aids, and smart healthcare solutions. This could include முதியோர் மையப்படுத்தப்பட்ட தயாரிப்புகள் மற்றும் சேவைகள், முதியோர் நட்பு வீட்டுவசதி, நடமாடும் உதவிகள் மற்றும் ஸ்மார்ட் சுகாதார தீர்வுகள் போன்ற மூத்த குடிமக்களுக்கு சேவை செய்யும் தொழில்களை உருவாக்குதல். இதில் பின்வருவன அடங்கும். Assisted living, providing specialized care and support services for the elderly, with an estimated demand of 0.35 million individuals in 2024, projected to increase to 0.5 million by 2029. உதவி வாழ்க்கை 2024ஆம் ஆண்டில் 0.35 மில்லியன் தனிநபர்களின் மதிப்பிடப்பட்ட தேவையுடன் முதியோருக்கான சிறப்பு பராமரிப்பு மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்குதல் 2029ஆம் ஆண்டில் 0.5 மில்லியனாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Geriatric care, offering specialized healthcare services, including palliative care and hospice care, to address the unique needs of the elderly. முதியோர் பராமரிப்பு, முதியோர்களின் தனித்துவமான தேவைகளை நிவர்த்தி செய்ய நோய்த்தடுப்பு பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு பராமரிப்பு உள்ளிட்ட சிறப்பு சுகாதார சேவைகளை வழங்குதல். Job creation in healthcare and related industries. Expand healthcare access for senior citizens, creating new job opportunities in சுகாதாரம் மற்றும் தொடர்புடைய தொழில்களில் வேலை உருவாக்கம். மூத்த குடிமக்களுக்கான சுகாதார அணுகலை விரிவுபடுத்துதல், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். Caregiving, providing emotional, physical, and social support to the elderly. பராமரிப்பு, முதியோர்களுக்கு உணர்ச்சி, உடல் மற்றும் சமூக ஆதரவை வழங்குதல். Physiotherapy, helping seniors maintain mobility and manage age-related health issues. பிசியோதெரபி, முதியோர்களுக்கு இயக்கம் பராமரிக்கவும் வயது தொடர்பான சுகாதார பிரச்சினைகளை நிர்வகிக்கவும் உதவுதல். Geriatric specialists, providing medical care and guidance on age-related health issues. முதியோர் நிபுணர்கள், வயது தொடர்பான சுகாதார பிரச்சினைகள் குறித்து மருத்துவ பராமரிப்பு மற்றும் வழிகாட்டுதலை வழங்குதல். Empowering elderly entrepreneurship. Encourage seniors to start their own businesses or participate in the workforce, leveraging their experience and skills. முதியோர் தொழில்முனைவோரை மேம்படுத்துதல், மூத்த குடிமக்கள் தங்கள் சொந்த தொழில்களை தொடங்க அல்லது பணியிடத்தில் பங்கேற்க ஊக்குவிக்கவும் அவர்களின் அனுபவத்தையும் திறன்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Mentorship programs. Pairing seniors with younger entrepreneurs or professionals to share knowledge and expertise. வழிகாட்டுதல் திட்டங்கள், இளைய தொழில்முனைவோர் அல்லது நிபுணர்களுடன் மூத்த குடிமக்களை இணைத்து அறிவு மற்றும் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ளுதல். Skill development, offering training and workshops to help seniors develop new skills and adapt to changing technologies. திறன் மேம்பாடு, மூத்த குடிமக்கள் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாற்றவும் பயிற்சி மற்றும் பட்டறைகளை வழங்குதல். Flexible retirement options. Implement flexible retirement policies, allowing seniors to choose part-time or reduced workloads, ensuring productivity while facilitating a smoother transition to retirement.
நெகிழ்வான ஓய்வூதிய விருப்பங்கள், நெகிழ்வான ஓய்வூதிய கொள்கைகளை செயல்படுத்துதல், முதியவர்கள் பகுதிநேர அல்லது குறைக்கப்பட்ட பணிச்சுமையை தேர்வு செய்ய அனுமதித்தல், ஓய்வூதியத்திற்கு மென்மையான மாற்றத்தை எளிதாக்கும் அதே வேளையில் உற்பத்தித்திறனை உறுதி செய்தல். சீனியர் ஃப்ரெண்ட்லி டூரிசம் அண்ட் recreation. Develop travel and leisure services catering to seniors, promoting active aging and social engagement. முதியோர் நட்பு சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு. முதியவர்களுக்கு உணவளிக்கும் பயண மற்றும் ஓய்வு சேவைகளை உருவாக்குதல், சுறுசுறுப்பான வயதான மற்றும் சமூக ஈடுபாட்டை ஊக்குவித்தல். Technological innovations. Leverage technology to enhance independent living, including தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள். சுயாதீனமான வாழ்க்கையை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள், இதில் அடங்கும். Health monitoring systems. AI-powered systems tracking vital signs and detecting health anomalies. சுகாதார கண்காணிப்பு அமைப்புகள், முக்கிய அறிகுறிகளை கண்காணித்தல் மற்றும் சுகாதார முரண்பாடுகளை கண்டறிதல் போன்ற AI இயங்கும் அமைப்புகள். Smart home solutions. Assistive technologies enabling seniors to live safely and independently. ஸ்மார்ட் ஹோம் தீர்வுகள், மூத்த குடிமக்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழ உதவும் உதவி தொழில்நுட்பங்கள். Policy support. Strengthen policy frameworks to support the elderly, including கொள்கை ஆதரவு, முதியவர்களை ஆதரிக்க கொள்கை கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், இதில் அடங்கும். Healthcare access. Ensuring affordable and accessible healthcare services for seniors. சுகாதார பராமரிப்பு அணுகல், முதியவர்களுக்கு மலிவு மற்றும் அணுகக்கூடிய சுகாதார சேவைகளை உறுதி செய்தல். Financial security. Providing pension plans, insurance, and other financial support mechanisms to ensure economic stability. நிதி பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான ஓய்வூதிய திட்டங்கள், காப்பீடு மற்றும் பிற நிதி ஆதரவு வழிமுறைகளை வழங்குதல். By implementing these strategies, India can harness the potential of its aging population, promoting active participation and contributing to economic growth. இந்த உத்திகளைச் செயல்படுத்துவதன் மூலம் இந்தியா அதன் வயதான மக்கள் தொகையின் திறனை பயன்படுத்திக் கொள்ளலாம், தீவிர பங்கேற்பை ஊக்குவிக்கலாம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும். இந்தியாவில் வயதான மக்கள் தொகை அதிகரித்து வருவது ஏன்? முதியவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகளை பற்றி விவாதித்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தீர்வுகளை முன்மொழியுங்கள். இந்தியாவில் முதியோர் மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது ஒரு அமைதியான புரட்சி, சைலண்ட் ரெவல்யூஷன் போன்றது. 2050 இல் இந்தியாவின் மக்கள் தொகையில் சுமார் 20 விழுக்காடு பேர் முதியவர்களாக இருப்பார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை கணித்துள்ளது. இந்த மக்கள் தொகை மாற்றத்திற்கான காரணங்கள், அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தீர்வுகள் குறித்த விரிவான அலசல் இங்கே. பகுதி 1. முதியோர் மக்கள் தொகை அதிகரிப்பதற்கான காரணங்கள். இந்தியா மக்கள் தொகை மாற்றத்தின் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் 3ஆம் கட்டத்தை நோக்கி நகர்வதே இதற்கு முக்கிய காரணம். மருத்துவத்துறையின் வளர்ச்சி. சுதந்திரத்தின் போது 1947 இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் வெறும் 32 ஆண்டுகளாக இருந்தது. இன்று அது 70 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், தடுப்பூசிகள் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் இறப்பு விகிதத்தை கணிசமாக குறைத்துள்ளது. கருவுறுதல் விகித குறைவு, டிக்ளைனிங் ஃபெர்டிலிட்டி ரேட். இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் TFR மாற்று நிலையான 2.0க்கும் கீழே சென்றுவிட்டது. அதாவது பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைகிறது. இதன் விளைவாக மக்கள் தொகை கட்டமைப்பில் பாப்புலேஷன் பிரமிட் இளைஞர்களின் அடிப்படை சுருங்கி முதியவர்களின் உச்சி விரிவடைகிறது. வாழ்க்கை தர உயர்வு. சத்துணவு, சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மக்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வழிவகை செய்துள்ளது.
பகுதி 2 முதியவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் வல்னரபிலிட்டிஸ். முதியவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை 4 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். உடல் மற்றும் மனநலச் சவால்கள். தொற்றா நோய்கள் NCDs, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய்கள் முதியவர்களை அதிகம் தாக்குகின்றன. முதுமை சார்ந்த நோய்கள் கண்புரை கேட்டராக்ட், காது கேளாமை மற்றும் மூட்டுவலி. மனநலம் தனிமை மற்றும் புறக்கணிப்பால் ஏற்படும் மனச்சோர்வு டிப்ரெஷன் மற்றும் டிமென்ஷியா போன்றவை அதிகரித்து வருகின்றன. சமூகச் சவால்கள். கூட்டுக்குடும்பச் சிதைவு. நகரமயமாக்கல் காரணமாக கூட்டுக்குடும்ப முறை உடைந்து தனிக்குடும்பங்கள் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பெருகிவிட்டன. இதனால் முதியவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். வெற்றுக்கூடு நோக்குறி எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம். பிள்ளைகள் வேலைக்காக தொலைதூரம் சென்று விடுவதால் பெற்றோர் தனிமையில் வாடுகின்றனர். முதியோர் கொடுமை எல்டர் அபியூஸ். சொத்துக்காகவும் பாரமாகவும் கருதிச் சொந்த குடும்பத்தினராலே முதியவர்கள் உடல் மற்றும் மனரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள். பொருளாதார பாதுகாப்பு இன்மை. இந்தியாவில் சுமார் 90 விழுக்காடு முதியவர்கள் அமைப்புசாரா தொழில்களில் விவசாயம் கூலி வேலை இருந்தவர்கள். இவர்களுக்கு ஓய்வூதியம் பென்ஷன் கிடையாது. சேமிப்பு இல்லாததால் மருந்து மற்றும் உணவுக்கே அவர்கள் பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. முதுமையின் பெண்மயமாக்கல் ஃபெமினைசேஷன் ஆஃப் ஏஜிங். ஆண்களை விட பெண்கள் அதிக காலம் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் சொத்தோ வருமானமோ இருப்பதில்லை. கணவனை இழந்த வயதான பெண்கள் விடோஸ் சமூகத்தில் இரட்டை புறக்கணிப்பை எதிர்கொள்கிறார்கள். பகுதி 3 அதிகாரம் அளிப்பதற்கான தீர்வுகள் சொல்யூஷன்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட். முதியவர்களை பாதுகாப்பது அறம் மட்டுமல்ல, அது அரசின் கடமையும் கூட. சட்டப்பிரிவு 41. பொருளாதார தீர்வுகள். உலகளாவிய ஓய்வூதியம் யூனிவர்சல் பென்ஷன். வறுமைக்கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் வருமானம் இல்லாத அனைத்து முதியவர்களுக்கும் கௌரவமான ஓய்வூதியம் வழங்க வேண்டும். சில்வர் எக்கானமி. முதியவர்களின் அனுபவத்தை பயன்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ஏற்ற பகுதி நேர வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். சுகாதார தீர்வுகள். முதியோர் சிறப்பு மருத்துவம் ஜெரியாட்ரிக் கேர். ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலும் முதியோருக்கான தனிப்பிரிவு மற்றும் சிறப்பு மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். NPHCE திட்டம். வீட்டு தேடி மருத்துவம். நடமாட முடியாத முதியர்களுக்கு வீட்டிற்கே சென்று சிகிச்சை அளிக்கும் திட்டங்களை மக்களை தேடி மருத்துவம் விரிவுபடுத்த வேண்டும். சட்டம் மற்றும் சமூக பாதுகாப்பு. பெற்றோர் பராமரிப்பு சட்டம் 2007 MWPSC ஆக்ட். இச்சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். பெற்றோரை பராமரிக்காத பிள்ளைகளின் சொத்துரிமையை ரத்து செய்யும் அதிகாரம் தீர்ப்பாயங்களுக்கு உண்டு என்பதை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். முதியோர் இல்லங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு தரப்பிலிருந்து நவீன வசதிகளுடன் கூடிய முதியோர் இல்லங்களை அதிகரிக்க வேண்டும். டிஜிட்டல் அதிகாரம். வங்கிச் சேவைகள் முதல் மின்சார கட்டணம் வரை அனைத்தும் ஆன்லைன் ஆகிவிட்டதால் முதியவர்களுக்கு ஸ்மார்ட் போன் பயன்பாடு குறித்த டிஜிட்டல் எழுத்தறிவு டிஜிட்டல் லிட்டரசி பயிற்சிகளை வழங்க வேண்டும். முடிவுரை. முதுமை என்பது வாழ்க்கையின் ஒரு கட்டமே தவிர அது ஒரு நோய் அல்ல. இன்றைய இளைஞர்களே நாளைய முதியவர்கள் என்பதை உணர்ந்து முதியவர்களை சமூகத்தின் ஓரங்கட்டப்பட்டவர்களாக நடத்தாமல் அனுபவச் சுரங்கங்களாக மதிக்கும் சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இதுவே அவர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அதிகாரம் அளித்தல் ஆகும். Why is there an increasing phenomenon of an aging population in India? Discuss the vulnerabilities faced by the elderly and propose solutions to empower them. இந்தியாவில் வயதான மக்கள் தொகை அதிகரித்து வருவது ஏன்? முதியவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகளை பற்றி விவாதித்து அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான தீர்வுகளை முன்மொழியுங்கள். India's rapidly growing elderly population is attributed to increased life expectancy and decreased fertility rates. By 2050, the country is expected to have 347 million elderly individuals, accounting for 20 விழுக்காடு of its population.
This demographic shift poses significant challenges, including இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் முதியோர் மக்கள் தொகைக்கு ஆயுட்காலம் அதிகரிப்பதும் கருவுறுதல் விகிதங்கள் குறைவதும் காரணமாகும். 2050ஆம் ஆண்டு வாக்கில் நாட்டின் மக்கள் தொகையில் 20% பேர் 347 மில்லியன் முதியோர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மக்கள் தொகை மாற்றம் குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கிறது, அவற்றில் பின்வருவன அடங்கும். Vulnerabilities faced by the elderly முதியோர் எதிர்கொள்ளும் பாதிப்புகள். Financial insecurity. Many elderly individuals lack stable income sources, with over 40% in the poorest wealth quintile and 18.7% living without income. நிதி பாதுகாப்பின்மை. பல முதியோர்களுக்கு நிலையான வருமான ஆதாரங்கள் இல்லை. ஏழ்மையான செல்வந்தர்களில் 40%க்கும் அதிகமானோர் மற்றும் வருமானம் இல்லாமல் 18.7% பேர் வாழ்கின்றனர். Social isolation. Weakening of traditional family support systems due to urbanization and migration has left many seniors isolated. சமூக தனிமைப்படுத்தல், நகரமயமாக்கல் மற்றும் இடம்பெயர்வு காரணமாக பாரம்பரிய குடும்ப ஆதரவு அமைப்புகள் பலவீனமடைவது பல முதியவர்களை தனிமைப்படுத்தியுள்ளது. Healthcare challenges. Elderly individuals face unique healthcare needs, including chronic diseases like diabetes, hypertension, and heart disease. சுகாதார சவால்கள். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் உட்பட முதியோர் தனிநபர்கள் தனித்துவமான சுகாதார தேவைகளை எதிர்கொள்கின்றனர். Abuse and neglect. Elderly individuals are vulnerable to abuse, neglect, and financial exploitation. துஷ்பிரயோகம் மற்றும் புறக்கணிப்பு. முதியோர் தனிநபர்கள் துஷ்பிரயோகம், புறக்கணிப்பு மற்றும் நிதி சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள். Solutions to empower the elderly முதியோர்களை மேம்படுத்துவதற்கான தீர்வுகள். Strengthening social security systems. Implementing universal social security systems, including pension schemes and healthcare insurance, can ensure financial security for the elderly. சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துதல், ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் சுகாதார காப்பீடு உள்ளிட்ட உலகளாவிய சமூக பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்துவதன் மூலம் முதியோர்களுக்கான நிதி பாதுகாப்பை உறுதி செய்யலாம். Improving healthcare infrastructure. Investing in affordable and accessible healthcare infrastructure, including geriatric care and preventive health programs, can promote healthy aging. சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், முதியோர் பராமரிப்பு மற்றும் தடுப்பு சுகாதார திட்டங்கள் உட்பட மலிவு மற்றும் அணுகக்கூடிய சுகாதார உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வது ஆரோக்கியமான வயதானதை ஊக்குவிக்கும். Promoting intergenerational solidarity. Encouraging intergenerational bonding and community-based care initiatives can help alleviate social isolation and promote emotional support. தலைமுறைகளுக்கு இடையேயான ஒற்றுமையை ஊக்குவித்தல், தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பு மற்றும் சமூக அடிப்படையிலான பராமரிப்பு முயற்சிகளை ஊக்குவிப்பது சமூக தனிமைப்படுத்தலை தணிக்கவும் உணர்ச்சிபூர்வமான ஆதரவை ஊக்குவிக்கவும் உதவும். Empowering elderly entrepreneurship. Providing opportunities for elderly individuals to engage in entrepreneurship, volunteering, or mentoring can help them stay active and contribute to society. முதியோர் தொழில்முனைவோரை மேம்படுத்துதல். முதியோர் தொழில்முனைவோர் தன்னார்வத் தொண்டு அல்லது வழிகாட்டுதலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவது அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கவும் சமூகத்திற்கு பங்களிக்கவும் உதவும். Leveraging technology. Utilizing technology, such as telemedicine and digital pension platforms, can enhance access to healthcare and financial services for the elderly. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல். டெலிமெடிசின் மற்றும் டிஜிட்டல் ஓய்வூதிய தளங்கள் போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது முதியோருக்கான சுகாதார பாதுகாப்பு மற்றும் நிதி சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்தும். Awareness and sensitization. Conducting awareness campaigns and sensitization programs can help address age-related concerns and promote a supportive environment for the elderly. விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன். விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் உணர்திறன் திட்டங்களை நடத்துவது வயது தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்யவும் முதியோர்களுக்கு ஆதரவான சூழலை ஊக்குவிக்கவும் உதவும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர
கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.